அதனால நான் வந்துட்டு என்னை பற்றி சொல்லணும்னா, என் பேர் அற்புதம். அற்புத இன்ஃபன்ட். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து வரேன். நாங்கள் திண்டுக்கல்ல சேர்ந்தது. அப்பா வந்து 5 வருஷமாக நாங்கள் தியானத்தில் இருக்கோம். எப்படி வந்துட்டு இந்த தியானத்தில் வந்து என்னுடைய தலைப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி வந்து ஒரு வேலை ஒருத்தர் நம்மளுக்கு வேணும் வாழ்க்கையில் அப்படின்னா, அதை வந்துட்டு தியான தீர்வுகள் மூலமாக அதை நம்ம அடையிறது. ஸோ வாழ்க்கையில் நம்மளுக்கு இப்போ வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதை வந்துட்டு என்னோடய அனுபவத்திலேயே நான் வந்துட்டு பார்த்ததுனால நான் உங்களுக்கு பகிர வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்துட்டு ஒரு நோயற்ற வாழ்றது, நம்ம மோகன் என்ன சொன்னாங்க அந்த மாதிரியும், எப்படி வந்துட்டு ஒரு தாவரசார் வாழ்வியல் வந்துட்டு நம்மளுக்கு பெரிதும் வந்துட்டு பயன் தருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாம் திண்டுக்கல். அண்ட் படித்தது காலேஜ் ஸ்கூல் வரைக்கும். காலேஜுக்கு வந்து சென்னைக்கு போனேன். ஸோ சென்னைக்கு போனப்போ லோயலா காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு. அப்பா வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு படிக்கிற விஷயம்னா தைரியமாக பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு, அப்படியே 4வது வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ஸுக்கு போனேன். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறப்ப இயற்கையாகவே என்ன ஆகுதுன்னா, நிறைய வித்தியாசங்களை நம்ம பார்க்க நேரிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்துட்டு உணவுகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோம். ஆனால் இதே நீங்கள் ஃப்ரான்ஸில் எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா, ரொம்ப வந்துட்டு சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. உரப்பு இருக்காது, புளிப்பு இருக்காது, அப்படி இருக்கும். ஆனால் இதே இது வந்து கொழுப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பால் பொருள் அதிகமாக இருக்கும், சீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெண்ணெய் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் நான்வெஜ் சொல்லவே வேணாம், ஏகப்பட்டது இருக்கும். ஆக இது ஒரு விஷயம் கேள்வி வந்துட்டு வருது. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்துட்டு இயல்பாகவே வந்துட்டு மக்கள் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக தான் பேசுவாங்க. நான் கவனித்த வகையில் இட்டாலியிலேருந்து வந்தாலும் சரி, இப்போ கொஞ்சம் நார்த்துக்கு போனால் நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி எல்லாம் கொஞ்சம் அமைதியாகவே பேசுவாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சவுத்துக்கு போக ஸ்பெயின் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சவுத்தில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பேசுகிறப்ப கொஞ்சம் ஜாஸ்தி சுத்தமாக பேசுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வாழ்ந்தது வந்து நான் சொல்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி சவுண்டெலாம் இங்கே மக்கள் பேசுவோம். அப்போ வந்து இதெல்லாம் ஒரு வித்தியாசங்கள் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு உணவு வந்துட்டு கொடுக்குறாங்க மக்கள். நீங்கள் ஒரு டைனிங் டேபிள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தோசையை சுட்டு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு நம்ம எப்படி கேட்போம், அம்மா வந்துட்டு நம்மள்கிட்ட வந்து சொல்லணும், இந்த 2வது தோசை வச்சுக்கோ, 3வது தோசை வச்சுக்கோ, 5வது அப்படி சொல்லணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கோங்க. அப்படி சொல்லலை அப்படின்னா அமைதியாகவே இருக்குது, கேட்குறதுக்கு தயங்குவோம். ஆனால் அங்கே கேட்கல அப்படின்னா தரமாட்டான். ஸோ வந்துட்டு 2 தோசைக்கு அப்புறம் நீங்கள் தான் கேட்டு வாங்க உங்களுக்கு தேவைன்னா. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் தேவைன்னா அவன் கேட்பான். அப்போ நீங்கள் ஒன்ஸ் வேணாம், இப்போ நம்ம இங்கேலாம் என்ன சொல்லுவாங்க, வேணாங்க அப்படின்னு உடனே அங்கேயும் நான் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நான் போன உடனே வேணாங்க அப்படின்னு சொன்ன உடனே விட்டுட்டாங்க. எனக்கு முன்னாடி அங்கே ஒரு 2-3 பேர் இன்னும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தோசை மட்டும் வாங்கினதோட அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த வித்தியாசங்கள். அதே மாதிரி இன்னொரு வித்தியாசம் வந்துட்டு, இங்கே நம்ம தண்ணி பாத்ரூம் போனால் யூஸ் பண்ணுவோம், அங்கே பேப்பர் தான். ஸோ அது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு கடினமான ஒரு விஷயம் இல்லையா, இங்கேருந்து போன உடனே. ஸோ இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தப்ப, அப்படியே கொஞ்சம் காலத்தில் ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி போகிறப்ப உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு பதில் வருது. ஏன்னா அந்த ஊரோட தட்பவெப்பம் அப்படி ஒரு குளிர்ந்த ஒரு ஏரியா இருக்கிறப்ப, அந்த காலத்தில் வந்துட்டு இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீட்டர் இருக்காது வீட்டுக்குள்ளே. அப்போ வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க அடைச்சி வைக்கணும். காத்தோட்டமாக இருந்தால் வந்துட்டு குளிர் தான். அப்போ அடைச்சிருக்கிற ரூமில் வந்துட்டு நம்ம அவ்வளோ சத்தமாக பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், அடைச்சிருக்கனால. இப்போ இதே வந்துட்டு
எல்லாத்தையும் திறந்துட்டோன்னா பாருங்க, கிளி வந்து கத்துது, அது கத்துது, அது கத்துது, கொஞ்சம் இறைச்சல் அதிகமாக இருக்கும். அப்போ இந்தியாவில் இருக்கிறனால வந்துட்டு சூரியன் எப்பவுமே இருக்கும், காற்று வந்துக்கிட்டு போகும். அப்போ இயற்கையாகவே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கத்தி பேசினா தான் கேட்குது. அதே மாதிரி சாப்பாட்டு முறை இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஏன் அது காரம் ஜாஸ்தி போட்டு சாப்பிட்றோன்னா நல்லா வேர்க்கணும். நல்லா வேர்க்காட்டி உடம்பு வந்துட்டு குளிர்விச்சுக்காது. அப்போ குளிர்விக்கல அப்படின்னா இந்த சீதோஷத்துக்கு நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் அங்கே வந்து கொழுப்பு ஜாஸ்தியாக சாப்பிட்டோம்னா நம்மளால் வந்துட்டு ஹீட்டு கொடுக்கும் பாடிக்கு. அப்போ அதுதான் வந்துட்டு ஆரோக்கியமாக அங்கே வச்சுருக்குது. ஸோ அதே மாதிரி தண்ணி வந்துட்டு பாத்ரூமில் வந்துட்டு அங்கே படவே படாது. தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே பட்டிருக்காது. ஏன்னா காயாது. அதனால பேப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் காஞ்சிடும். ஸோ அப்போ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இந்த கிருமி இதெல்லாம் வந்துட்டு சேராது. அங்கேயும் வந்துட்டு கிருமி. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய ஒரு விஷயம், அங்கே வந்துட்டு ஒரு 80-90 வயசு மக்கள் கூட சுகர் அப்படிங்கிறத வச்சு பயந்துட்டு ஸ்வீட் சாப்பிட்றாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க முக்கால்வாசி நான் கடந்து. ஆனால் இங்கே வந்துட்டு 35-40 வயசுக்கு மேலேயே வந்துட்டு இது சாப்பிடாது அது சாப்பிடாது அப்படின்னு நான் சொல்லி கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். அப்போ இது எல்லாம் ஏன் இப்படி இருக்கு, என்ன அப்படி ஒரு வித்தியாசங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த இயற்கை தான் நம்மளை வந்துட்டு நம்மளோட செயல்பாடு தீர்மானிக்கிறதா இருக்குது. இப்போ நான் ஏன் சத்தமாக பேசுகிறேன்னா இந்த இயற்கை அப்படி இருந்துச்சு, எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி பேசுகிறாங்க, நானும் இயல்பாகவே சத்தமாக இருக்குது. இயற்கை வந்துட்டு இப்படி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சாப்பாட்டில் உரப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆக எனக்கு வந்து மனிதன் அப்படிங்கிற தரையில் நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா நான் யார், இயற்கையோட ரூல்ஸு சட்டத்திட்டம் அது எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இயங்குறவே தான் ஒரு மனிதன்னா உண்மையிலே நான் யார், நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்கு வந்துச்சு 2018 வாக்கா. ஸோ 2016 நாங்கள் போயிருந்து 2016 போயிருந்து 2-1.5 வருஷத்தில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. இப்போ நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியில் இருக்கிறப்ப ஏகப்பட்ட இந்த யூடியூப் அப்போல்லாம் வந்து எனக்கு வந்துட்டு நிறைய குருமார்கள் அவங்களோட வீடியோலாம் பார்த்தேன். நிறையா சப்சங்கங்கள் இதெல்லாம் பார்க்க நேரிட்டுச்சு. அப்போ எல்லாரும் வந்துட்டு சொல்கிறாங்க, நீ யார் அப்படின்னா நீ ஒரு உடலோ மனமோ இல்லை, நீ ஒரு ஆன்மா. அப்போ ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீ வந்து தியானம் செஞ்சு பாரு, உனக்கு வந்துட்டு இது தெரியும். என்ன தியானம்னா இதெல்லாம் எனக்கு புதுசு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் இல்லை கடவுள் இல்லை நான் யார் இந்த மாதிரி கேள்வினா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போவேன், அதுக்கப்புறம் ஏதாச்சும் தேவைன்னா கேட்பேன், என்னோட தேவைகளை வந்துட்டு மன்றாடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு இந்த இயற்கைனா இல்லை, நான்னா இல்லை, ஏன் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த தேடுதல் இதெல்லாம் வந்து வரப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, நீ வந்து தியானம் பண்ணி நீ யார் என்று நீயே உணர்ந்துக்குவ. இப்போ எனக்கான தியானம் என்ன அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்துட்டு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் என்னதுன்னா திருக்குறள். திருக்குறளில் மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரம், அதுதான் என் வாழ்க்கையே வந்து புரட்டி படிச்சிருந்தேன். அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர், மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒழின் அப்படிங்கிறார். இப்போ உடலுக்கு வந்துட்டு மருந்து அப்படிங்கிறதே ஒரு அவசியம் இல்லையா. எப்போ அப்படின்னா இப்போ மோகனனை சொன்ன மாதிரி எப்போ பசிக்கிறோ அப்போ மட்டும் சாப்பிட்டுட்டு பசி தீர்ந்ததுக்கப்புறம் சாப்பிடாம விட்டுட்டு அடுத்து எப்போ செரிச்சிட்டு கழிவாகி வெளியே போனதுக்கப்புறம் மறுமுறை அடுத்து எப்போ பசி வருதோ அப்போ மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னா உனக்கு நோய் அப்படிங்கிறதே இல்லை. அங்க நீ வந்துட்டு கவலைப்பட தேவையில்லைங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 குறள் என்னுடைய இந்த மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரமே இருக்கு. இதெல்லாம் நான் சின்ன வயசுல படிச்சதே இல்லை. ஆக இந்த 4 குறள் மட்டும் நான் படிச்சுட்டு என் வாழ்க்கையில வந்து நான் பயன்படுத்தி பார்த்தப்ப இந்த நோய் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நான் வெளியில வந்தேன். எனக்கு சளி பிடிச்சது இல்லை, காய்ச்சல் வந்தது இல்லை, தலைவலி வந்தது இல்லை. அப்படியே மிஞ்சி போனாலும் ஏதோ தும்மல் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 2 முறை அப்படி வேணா வரலாம். அப்பயும் வந்துட்டு நான் வந்துட்டு மாத்திரை எடுத்துருந்தேன். அப்போ இந்த மருந்துன்னு அதிகாரத்தில் ஒரு 4 குறள் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இது மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது போட்டிருக்கீங்க. 2வது எப்போ வந்து நோய் வரும் அப்படிங்கிறாருன்னா
மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. வழி அப்படிங்கிறது காற்று. வழிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னா காற்று, பித்தம், கபம். காற்று, நெருப்பு, நீர். இந்த மூணு அந்த உடலானது பஞ்சபூதத்தினால் ஆனது. பஞ்சபூதத்துல 3 பூதங்கள் கூடியோ குறைவோ இருந்துச்சு அந்த அளவுல அப்படின்னா அதுதான்ப்பா நோய் அப்படின்னு ஃபர்ஸ்ட் குரலே சொல்லியிருப்பாரு மருந்துங்கிறது. ஆக இதை எப்படி நீ சமனா வச்சுக்குவ அப்படின்னா அதுக்குதான் அளவருந்து சாப்பிடுங்க. எவ்வளோ சாப்பிடணுமோ நீங்க எது வேணாலும் சாப்பிடலாம். அப்பெல்லாம் நான் நான்வெஜ்ஜாக தான் இருந்தேன். என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிற, ஆனா ஃபர்ஸ்டா மட்டும் சாப்பிடு. சரி, அதுக்கப்புறம் இழிவடைந்து உண்பான்கண் இன்பம் போல் இருக்கும் கழிப்பேர் இறையான் கண்டோய் அப்படின்னு. நல்லா இழிவடைந்துன்னா நல்லா வழிந்து செல்லும்படியாக நல்லா மென்று சாப்பிடணும். நல்லா மென்று சாப்பிட்றப்பதான் ஒரு மிக்சி மாதிரி தான். ஒரு மிக்சியில எப்படி இவ்வளோ பெரிய மிக்சி ஜாரில் இவ்வளோ போட்டால் நல்லா அரைக்கும். ஃபுல்லாக இப்படி போட்டு ஊற்றிட்டா அது அரைக்காது. அதே தான் நம்ம உடல் வாயு எல்லாம். ஸோ அந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்க, மாறுபாடு இன்றி மருத்துவ ஊறுபாடு இல்லை. மாறுபாடு இல்லா உண்டி மருந்து ஊறுபாடு இருக்கு அப்படின்னு. ஊறுபாடு இல்லை. இப்போ மாறுபாடு இல்லா உண்டி அப்படிங்கிறதுனா என்னன்னா உணவு அப்படிங்கிற அந்த விஷயம் மாறுபாடு இல்லாத தன்மையில் உங்க உணவுக்கு ஏற்ற தன்மையில் இருக்கிற உணவுன்னா மாறுபாடு இல்லாத உணவு. இப்பெல்லாம் என்னென்னவோ ஒரு உணவு வந்துருச்சு. உணவானான்னு கூட தெரியல. பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ்ல உணவு தயாரிக்கலாம். அதையும் நம்ம உணவு தெரியாமல் சாப்பிட்டுருக்கோம். இந்த கலரு இதெல்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் வரும். சகப்பு கலராக இருக்கட்டும் சரி உணவுல இதெல்லாம். ஆனால் நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்கறது இல்லை. என்ன உள்ளுக்குள்ள போடுறோம் அப்படின்னு கேள்வி கேட்கறது. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவ உண்டி, அதாவது எது சரியான உணவு, தாவர உணவுகளாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும், அந்த சரியான உணவையும் மருத்துவ உண்டி அப்படின்னா போதும். எனக்கு நல்லதுங்கிறதுக்காக நிறைய சாப்பிட்றாதுங்க. 4 குரல் மட்டும் படிச்சுட்டு எனக்கு 2 வருஷத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் அப்படிங்கிறதே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட அடுத்து படிச்சதுக்கப்புறம் 8 வருஷமா நான் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாருக்கு முன்னாடியே நோய் இல்லாமல். ஆக இது ஒரு இயல்பான ஒரு விதி. இதெல்லாம் இதை நம்ம பின்பற்றப்ப நம்ம வாழ்க்கையில நாம் யார் அப்படிங்கிற அறிகிறது நம்மளுடைய குறிக்கோள். அதுக்கு இந்த உடல் அப்படிங்கிறது இருந்தால், இந்த உடல் இருந்தால்தான் எல்லாமே உயிர் அப்படிங்கிறது இருக்கும். திருமூலர் சொல்லுவார் சிறப்பா, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் தெல்லிட மெய்ஞானம் கண்டிட மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அழிந்தே உடல் வளர்த்தே உயிர் வளர்த்தேன். ஆக இந்த உடல்ல உயிரானது இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? உடல் ரொம்ப முக்கியம். ஆக இந்த உடலுக்கு இந்த 4 குரல் திருக்குறள் படிச்சோம்னா இந்த நோயற்ற வாழ்க்கை கடைபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் கேட்கறதுக்கு நான் யார் அந்த பாதையில போறப்ப எல்லா குருமார்களும் இப்போ ஓரளவுக்கு சொல்லிடுவாங்க, நீ தாவரம் சாப்பிடு அப்படின்ட்டு. ஆனாலும் மனசு விடலை. என்னால் சாப்பிட முடியலை. அதாவது என்ன சொல்றது, அந்த நான்வெஜ் சாப்பிடாதே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பிரான்ஸுக்கு போனதுக்கு அப்புறமும் அங்கே ஏகப்பட்ட இது இருந்துச்சுல, வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை. அப்படி வாழ்வு இருக்கப்ப இந்த கொரோனா காலங்கள் 2020 அப்போங்க வளர்ப்பெருமான சார்ந்த அவங்க பின்பற்றவங்கெல்லாம் சாதுக்கள் நிறைய சச்சங்கங்கள்லாம் எடுப்பாங்க. அதையும் நான் நல்லா ஃபுல்லாக கவனிப்பேன். எல்லாம் புரிஞ்சிடும். அதில் ரொம்ப முக்கியமான ஈர்த்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மரணமில்லா பெருவாழ்க்கை வாழ்ந்திடலாம் வாழீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகுந்தருணம் இதுவே அப்படிங்கிறார். அவர் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழலாம். இப்ப நான் யாரு அப்படின்னு தேர்த்து புரிஞ்சுட்டு இருக்கிற பாதையில ஒருத்தவர் சொன்னாலே நீ நோய் இல்லாம வாழலாம். ஓகே, சந்தோஷம் தான். சரி, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை ஓகே, மரணமும் இல்லையாம் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. ஸோ திருவள்ளுவரும் சொல்லுவாரு அழகா, நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்துல நம்மளுடைய நேற்று இருந்தவே இன்றைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு புகழை உடையது இந்த உலகம். நெருநல் உடன் ஒருவன்
இன்றில்லை என்ற புகழை உரைத்தது இவ்வுலகு. அப்போ எல்லாத்துக்குமே தானே நிலைமை. இப்போ எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் சரி, எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் சரி, நானாக இருக்கட்டும் சரி, இந்த உலகத்தில் வந்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கணும். அப்போ பயம், இயற்கையான பயம் நம்மளுக்கு ஏன் ஏற்படுதுன்னா அந்த இறப்பு அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் அந்த சின்ன பய உணர்வும் இருக்கும். அதை வளர்க்கணுமான கிளியராக சொல்லிட்டாரு. மரணமில்லா பெருவாழ்க்கை வாழ்ந்திடலாம் கண்டி அவங்க வந்துட்டு எழுப்புறாரு, செத்தவங்களெல்லாம் எழுப்புறாரு அந்த காலத்துலேயே. ஆக பார்த்துட்டீங்க. அப்போ நான் சொல்கிறேன் ஒரு கருத்து, அதை கேளுங்க. ஆனாலும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு பெருசாக கேட்கறதில்ல. என்ன அவர் என்ன சொல்கிறாரு, ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டு திறவுகோல் அப்படிங்கிறார். வேற எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. உற்ற நோய் நோன்ற உயிருக்கு உருகல் செய்யாமை அற்றைய தவத்திற்கு உரு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த தவம் அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குறள் நான் சும்மா போனை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். நான் போனோட ப்ளூடூத் ஆஃப் பண்ணேன். திருவள்ளுவர் வந்து தவம் அப்படிங்கிற அதிகாரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முதல் குறள் தான் சொல்லுவார். தவம்னா வந்துட்டு நீ வந்துட்டு உட்காந்து இருக்கணும், பல மணி நேரம் வந்து தவறு இருக்கணும், கண்ணை காலை கையை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லைங்கிறாரு. என்ன உற்ற நோய் நோன்ற உனக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு கும்பிடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தருவாங்க. நீ முன்னாடி என்ன பண்ணிட்டு அதான் வந்து இப்போ வருது. உயிருக்கு உருகன் செய்யாமை, வேற உயிருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இதுக்கு அப்படி இதுதான் இப்படி ஒரு பாதை இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கனாலே இதை நீ பார்த்துக்க. இது வந்து இதுதான் தவத்துக்குரிய உரு அப்படின்னா அது ஒளி. இப்படி ஒருத்தவங்க யாராச்சும் ஒருத்தவங்க சொல்றாங்க இப்படி ஒரு தவம் ஒரு மார்க்கம் இருக்கு, அதை நீ டெஸ்ட் பண்ணிக்க, இப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஓகே நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஸோ இப்படிலாம் வந்துட்டு இந்த திருக்குறளும் இந்த திருமந்திரமும் அப்புறம் இந்த நம்ம வளர்மரமான கருத்துக்கள் இதெல்லாம் ரொம்பவே ஈர்த்து கடைசியில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே நான் என்றால் ஆன்மா அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. சரி தவம் செஞ்சு பாரு, உன்னோட கர்ம வினை நீங்கும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லிட்டார். தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசை உற்பத்து. ஆக இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் படிக்கலை. இப்போ படிக்க படிக்க வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சரி தவம்ங்கிறது இவர் செஞ்சு பாரு அப்படிங்கிறாரு. ஆக நம்ம வந்துட்டு எனக்கு உண்மையிலே அப்போ தவம்னா என்ன, எந்த டெக்னிக் நம்ம பண்ணலாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிடச்சிச்சு. தவம்னா நல்லது நம்மளுக்கு பண்ணுது. ஓஷோ எழுதுன ஒரு புத்தகம் 112 டெக்னிக்கள் இருக்கிற அந்த புக்கு. 112 வழிகளுக்கு நீ வந்துட்டு ஞான நிலையை அடையலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்கி படித்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு 9 டெக்னிக் இந்த சுவாசத்தை வச்சு தான் இருந்துச்சு. பயிற்சி பண்ணி பார்த்தேன். என்ன பெருசாக வந்துட்டு அதை ஒரு ஈடுபாடு இல்லை. அவர் சும்மா சொல்கிறாரு 3 மாதம் ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு பொறுமை அந்த ஆகாயத்தை உத்து கவனி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏதோ ஒரு ஒளியை வந்துட்டு பார்த்துட்டே இரு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்குன்னா நீ மாஸ்டர் சொன்ன மாதிரி உடல்ல இருந்து வெளியில இருந்து இந்த உடலை பார்த்துட்டு போறப்ப நீ ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு பயம் மட்டும் போயிடும், நீ யார் என்று அறிவாய். ஆக அந்த இதெல்லாம் எதுவும் செட் ஆகலை. அதே மாதிரி இங்கேருந்து நிறையா ஆன்மீக குருக்கள்லாம் வந்துட்டு இப்போ நான் பாரிஸில் இருந்தேன். கோவிட் லாக்டவுன் ஆயிடுச்சு. அப்பங்க வந்துட்டு மெடிடேஷன் வகுப்புகள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்துட்டு நான் கலந்துக்கலாம் அப்படின்னு போகிறப்ப என்னால் கலந்துக்கிறது ஏன்னா கொரோனாங்கிறனால எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிட்டு வீட்டில் உட்காந்து இருக்கிறப்ப தான் வந்துட்டு யூடியூப் பார்க்குறப்ப நம்ம பத்திரிகை ஐயா வந்துட்டு எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. தியானம் அப்படிங்கிறது வேற இன்னும் இல்லை, போயிட்டு ஒரு இடத்துல உட்காரு, கண்ணை மூடு, கையை கொடுத்துட்டு உன்னோட இயற்கையான மூச்சை கவனி, இதுதான் தியானம். ஏகப்பட்ட டெக்னிக்கல் நான் டெய்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவன் போனால் அவ்வளோ கட்டு, இவன் போனால் இவ்வளோ கட்டு அப்படின்னு தான். அதுக்கும் ஓகே தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அது எப்படி கையை மீறி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ இவரெல்லாம் சொல்லி பார்க்குறது. அப்புறம் டிஎம்சி தமிழில் இருந்துச்சு. அப்போங்க அந்த சேனலில் போட்டு பார்த்தப்ப
நம்மள மாதிரி சராசரி மனிதர்களும் வந்துட்டு தியானத்தை பற்றி பேசலாம். அதுலேருந்து அனுபவத்தை வந்துட்டு அவங்க என்னெல்லாம் வந்து அவங்க நினச்சிச்சோ அதெல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப எளிமையாக இயற்கையாக, அதுவும் காசே இல்லாமல் இருந்துச்சு. சரி ஃப்ரீ தானேன்னு நம்ம லாக்டவுனில் இருக்கிறோம், வேறு என்ன நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இப்போ பத்திரிகையை வந்து சொன்ன உடனே நான் வந்து எடுக்கல. அவர் சொல்கிறத வந்துட்டு கடைசியில் தான் தியானம் பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நோ டாக்டர் நோ மெடிசன், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். திருவள்ளுவர் அதுதான் சொல்கிறாரு, மருந்திட வேண்டாம். ஸோ நோ டாக்டர் நோ மெடிசன் ஓகே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா குருமார்கள்ட்ட இருந்தும் நீ கேளு அப்படிங்கிறாரு. எல்லா குருமார்கள்ட்ட இருந்தும் படி, அவங்க புத்தகங்களை கேளு. நான் மட்டும்தான் நீ என்னைய வந்து பேச பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு இல்லை. சரி, 2வது கருத்து. 3வது கருத்து பார்த்தீங்கன்னா சைவம். சைவம் எனக்கு வந்துட்டு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, மருந்து இல்லாத வாழ்க்கை. வள்ளலார் வந்துட்டு நிறைய சொல்றாரு, இந்த மாதிரி விலங்கர் வந்துட்டு கொள்ளாதீங்க அது இதுன்னு. ஆனால் என்னால் விட முடியல. திருவள்ளுவர் அதுக்கு குழால் மறுத்தல் கொல்லாமைக்கு ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு. தன்னுன் பெருக்கற்கு தான் பிடிதோர் நூன்பான் எங்க நம்ம ஆளும் அருள் அப்படிங்கிறாரு. ஆக உங்க உடம்பு வளர்க்கணுங்கிறதுக்காக நீ இன்னொரு இது சாப்பிட்றீங்க. எனக்கு அப்பதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஒரு அதிகாரம் படிச்சுட்டோம் மருந்து, அதை நான் பயிற்சி பட்டு பார்த்தே எனக்கு வந்துட்டு சரியா இருந்துச்சு, அது உடல்ல வந்துட்டு கரெக்டா பண்ணுச்சு. அப்போ அதே தானே அந்த இன்னொரு அதிகாரம் வந்துனது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அப்போ வந்து நான் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு அதில் வந்து நான் நான்வெஜிடேரியன் ஃபுட்லாம் வந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில். 2020 கோவிட் லாக்டவுன்ங்கிறதுனால. அப்புறம் சமைச்சு போட அந்த அடியில் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா, திருக்குறள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன். இந்த மருந்து அதிகாரத்துலேருந்து ஒரு 10 சொல்லுவேன். அப்படி ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 30-40 வீடியோ போனதுக்கப்புறம் எனக்கு இந்த குழால் மருத்துவம்னு ஒரு அதிகாரம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஆனால் பாருங்களா நம்ம எல்லாம் திருக்குறள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவர் வந்துட்டு விலங்கினை கொண்டு இறைச்சி சாப்பிடாத அப்படிங்கிறாரு அப்படின்னு வந்துட்டு தோணுச்சு. ஸோ இது மட்டும் சொல்ல மாட்டாரு. அவர் வந்துட்டு ஏன் வந்துட்டு உயிரை வந்து கொல்லக்கூடாதுன்னா, அந்த உயிரிலிருந்து ஒரு உணவானது அது உணவுன்னு பார்த்தா வந்துட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆக்சுவலாக அது உணவு இல்லை, அது ஒரு புண் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீயாவே விட்டுருவ அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் யூடியூப்லாம் வீடியோ போடுறத ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் எனக்குள்ளே கேட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் விடாமல் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, கடையில் தானே வெட்டுறாங்க, கடையில் தானே இது பண்ணுறாங்க, நான் எதுவும் பண்ணலையே இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பத்திரிகை ஐயாவோட, ஆனால் எனக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. என்னன்னா, ஓகே வள்ளலார் சொல்கிறாரு, திருவள்ளுவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் சொன்னால் கரெக்டு, ஆனால் நான் விட முடியல அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அந்த தியானம் வந்ததுக்கப்புறம் ஒரு 30 நாள் செஞ்சேன். 30 நாள் செய்கிறப்ப எனக்கு இயற்கையாகவே அந்த சாப்பிடணும் அப்படிங்கிற இது வந்துட்டு எழுந்து போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அறியாமையில் இருக்கிற வரைக்கும் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பண்ணுறது வந்து சரியா தவறா அப்படின்னே தெரியாது. அறியாமை அப்படிங்கிறது எப்போ நீங்கும் அப்படின்னா, இது திருவள்ளுவர் சொல்ற அழகா, பிறப்பெனும் வேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது. ஆக நம்மளுக்குள்ள வந்துட்டு இறைவன் இருக்கான், அதை நீ தரிசிச்சுட்ட அப்படின்னா அவனுக்கு பிறப்பு அப்படிங்கிறதே இருக்காது. ஆக இதுல வந்து தியானம் நம்ம பண்ணி பழக என்ன ஆகுது அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ச்சோ தெரியாமையோ அது வந்துட்டு நம்மளுக்கு வர இது எல்லாமே நம்மள ஆயிரும். விலங்குகளாக இருக்கட்டும் சரி, பறவைகளாக இருக்கட்டும் சரி, சின்ன உயிரினங்களாக இருக்கட்டும் சரி, எல்லாமே நாம் அப்படிங்கிற அந்த ஒரு கிட்ட வந்துட்டதுக்கப்புறம் இயற்கையிலேயே வந்துட்டு இப்போ அவங்கள நான் கொன்னா கூட அது என்னையா தான் கொள்றதுக்கு சமம். அதனால இயற்கையே வந்துட்டு விட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா மருந்தில்லா வாழ்க்கையில் இருக்கிறோம், இப்போ ஜீவகாருண்ய வாழ்க்கையிலையும் இருக்கிறோம். இன்னும் வந்துட்டு நான் யார் அப்படிங்கிறது பயணம் தான் போய்கிட்டு தான் இருக்கும். இப்போ வந்துட்டு வாழ்க்கையின் நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். சரி, தீர்க்கமாக வந்துட்டு நம்மளால வந்துட்டு தியானத்தில் வந்துட்டு வெளியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே அனுபவம் கிடச்சிடாது. ஆனால் அனுபவம் இல்லாததும் ஒரு அனுபவம் தான். எனக்கு இந்த அனுபவம் வேணும், அந்த அனுபவம் அப்படி வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர்த்துக்குலாம் வந்துட்டு கண்ணை முன்னாலே அந்த பேய் தெரியும், இந்த பேய் தெரியும்வாங்க. சில பேருக்கு வந்துட்டு கிருஷ்ணர் தெரிவார், இவர் தெரிவார். ஆனால் சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக எல்லாமே சமம் தான். ஒன்று ஏற்றது ஒன்று தாழ்வுங்கிறது இல்லை.
ஆக தியான அனுபவமே எனக்கு வரல அப்படிங்கிறதும் ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். இப்போ பாருங்க, கண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு பார்க்கக்கூடாது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குலாம் வேதனை ஆகிடுது. அது பார்க்காம இருக்கிறதுக்கும் நம்ம வந்துட்டு நன்றி தான் சொல்லணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி அங்கீகாரம் பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டும் நானும் ஒரு வாரம் வந்துட்டு தொடர்ந்து தியானம் பண்ணுறோம். எனக்கு வந்து ஒரே மாதிரி அனுபவம் வந்துச்சு. இப்போ 1 மணி நேரம் நானும் ஒன்றும் மெடிடேஷனில் அலாரம் எதுவும் வைக்கல, உட்காரோம், கண்ணை திறக்கிறோம், 2 பேரும் ஒரே நேரத்தில் கண்ணை முடிக்கிறோம். ஒரு நாள் அவன் சொல்கிறேன், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் தூங்கினான்னு தெரியல, முடிச்சிருந்தேனான்னு தெரியல, ஓடிடுச்சு, 5 நிமிஷம் தான் ஆன மாதிரி தெரியுதுங்களா. நானும் அதே சொல்கிறேன். அடுத்த நாள் சேர்ந்து கண்ணை முடிக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறோன்னா, எனக்கு நல்ல நேரம் போனது தெரிஞ்சிச்சு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு வாரம் ஒரே மாதிரியே நடந்துச்சு. ஸோ தூங்கி இருந்தோம் அப்படின்னா எப்படி 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி நடக்கும். ஆக தியானத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது சாட்சியபூர்வமான ஒரு உண்மையாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்துட்டு வாழ்க்கை நோக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த பாதையில் பயணிக்க அதுவே வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, விலங்குகள் செடி கொல்லக்கூடாது, ஓகே. அப்புறம் நம்மளே அதுவே வாழ்க்கையை இழுத்துட்டு போகுது. எனக்கு அடுத்து ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு ஆயிட்டேன். எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்ப்பா, மிருகங்களை வந்து நான் கொள்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னை வந்துட்டு கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, வெள்ளைக்கார ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அவங்க வந்துட்டு என்னை கூப்பிட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துடு அப்படின்ட்டு. நாங்கள் வந்துட்டு வெஜிடேரியங்கிறனால எனக்குன்னு பிரத்யேகமாக செஞ்சுருந்தாங்க. பிரத்யேகமாக செஞ்சுருந்தப்ப என்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா வெஜிடேரியன் திடீர்னு என்ன ஆச்சு? நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி இல்லைங்க, பிற உயிர்கள் வந்துட்டு கொல்லக்கூடாது அப்படின்னு போயிட்டு, அதனால வந்துட்டு வேணாம், இந்த மாமிசம்லாம் சாப்பிட்றதுக்காக. ஓ, அப்புறம் அங்கே ஒரு அம்மா வந்துட்டு போலந்துலேருந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, அவங்களும் வெஜிடேரியனா 30 வருஷமா. நானும் வெஜிடேரியன் தான், ஆனால் உனக்கு தெரியுமா ஒரு விஷயம், சீஸ்லாம் சாப்பிடுவியா அப்படின்னாங்க. சீஸ்லாம் பால் பொருள் தானே, அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த சீஸில் வந்துட்டு ஒரு பொருள் சேர்ப்பாங்க, அது பேர் வந்து ரென்னட் அப்படின்ட்டு பேர். அந்த ரென்னட்டுங்கிறது கண்ணுக்குட்டி வயிற்றுல தான் சுரக்குமா. ஸோ அதை கலந்தாதான், இப்போ டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பீஸாலாம் மேலே போடுறப்ப அது மாதிரி இழுக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி இழுக்கிற அந்த தன்மையை கொடுக்குறது அந்த ரென்னட்டு. அதை கலந்தாதான். இல்லாட்டி எல்லா சீஸுங்கிறதுலாம் பன்னீர் மாதிரி தான். எப்படி வந்துட்டு பாலில் வந்துட்டு ஒரு ஆசிட்டை வந்து போட்டால் திறஞ்சு அது வந்துட்டு ஒரு பால் ப்ரோட்டீன் மட்டும் தனியாக வந்து நிற்கும். அப்படி வந்து பன்னீர் மட்டும் தான் இருப்பாங்க. பன்னீர் ஒரு மாதிரி செரிமான தன்மையில் போகணும் அப்படின்னா அது வந்து இந்த பொருள் போட்டால் தான் ஆகும். அப்படி இல்லாட்டி தாவரத்துலேருந்து எடுக்கிற விஷயங்கள் இருக்குது, அதையும் போடலாம். ஆனால் அது கொஞ்சம் ரேட் அதிகம் அப்படிங்கிறனால யாரும் அது போட மாட்டாங்க. அந்த டேஸ்ட்டும் கிடைக்காதனால யாரும் நிறையா பேர் போடுறதில்லை. ஆக என்னப்பா அது, நான் வந்துட்டு விலங்குகளை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வெஜிடேரியன் ஆனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதுலேயும் வந்துட்டு விலங்குகள் துன்பம் இருக்குது அப்படின்னா, இது 100% இது இல்லையே, அகிம்சை இல்லையே, இல்லை ஹிம்சை இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, ஓகே சீஸ் வந்துட்டு நான் வந்துட்டு அதே மாதிரி அப்படியே போக போக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மாறிடுங்க ஒரே நாளில் அப்படின்னு நான் சொல்லலை. அது வந்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் கேட்கணும் இன்னைக்கு இருக்குது அப்படின்னாலே வச்சுக்கலாம் ஒரு ஓரத்தில். அதுக்கப்புறம் என்னைக்கு நம்மளுக்கே உள்ளார்ந்து எதுவும் சொல்லுதோ அன்றைக்கி நம்ம மாறிக்கிறது. ஆக பால் பொருள் இதெல்லாம் வந்துட்டு அப்பா சொன்னது மாதிரி அந்த விலங்குகளை வந்துட்டு அவங்களுடைய நலனுக்காக இருக்கிறது. முன்ன காலத்துல எல்லாம் அவங்களோட நலனுக்காக இருக்குது. வீட்டில் பசுமாடு வளரும், அது தான் பிள்ளைக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிற பால் அந்த வீட்டு ஓனர் எடுப்பார், அவர் வச்சுப்பார். மீதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருந்தது. அது மாட்டுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. ஆனால் இந்த காலத்தில் மாட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே வழிய நம்மளால அவங்களுக்கு எந்த நல்லதும் இல்லை. இல்லை மாடுன்னு மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளும் சொல்கிறது. சரி, அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் எல்லா அனுபவம் வரும். எனக்கு இதை சார்ந்தே அனுபவங்கள் வந்துட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு விஷயத்தை சார்ந்து உனக்கு இயற்கை அடிக்கடி கொடுத்துட்டே இருக்குன்னா அதில் தான் உன்னோட வாழ்க்கை நோக்கமும் இருக்குது அப்படின்னு. நான் வாழ்க்கை நோக்கம் இப்படி இருக்கிறதுனால வந்துட்டு என்ன தோணுச்சுன்னா, ஓகே அப்போ வந்து நான் ஃப்ரான்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரெஞ்சு ஜாஸ்தி பேசி இங்கிலீஷ் கொஞ்சம் இதாகிக்கணும். அப்போ இங்கிலீஷில் பேசினா எல்லாத்துக்கும் போய் சேரும்.
சரின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு போனால் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஒரு சித்தர் ஆசிரமத்தில் வந்துட்டு நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறேன். இது ஒரு நோக்கமாக இருந்துச்சு. ஃப்ரான்ஸ் வந்து வெளி ஆங்கிலம் பேசுகிற நாட்டுக்கு போகணும். அந்த சித்தர் சமாதியில் போய் நான் மெடிடேஷன் பண்ணுறதே அந்த சமாதியை பாதுகாக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, நீ நினச்சது நடக்கும். அவருக்கு தெரியாது நான் கிறிஸ்தவனா என்னன்னு தெரியாது. வேளாங்கண்ணி மாதாக்கு போயிட்டு மெழுகு தெரியும், உனக்கு உதவிப்படுறதுக்கு எல்லாம் தயாராக தான் இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. சரி செஞ்சு பார்ப்போம். அதே மாதிரி 2022 ஜனவரி மாதம் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். வேளாங்கண்ணி மாதத்தே சொன்னேன், இந்த மாதிரி அம்மா நான் இதான் நினைக்கிறேன், வெளியே ஆங்கிலம் பேசுகிற நாட்டுக்கு போகணும். அப்படி போனேன்னா எனக்கு ஆங்கில புலமை அதிகமாகிறப்ப நான் அந்த வீகனிசம் அப்பா சொன்ன மாதிரி தாவரம் சார்ந்த வாழ்வியல் இதை பற்றி நான் ரொம்ப விழிப்புணர்வு நான் கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட உடனே ஜனவரி 10ஆம் தேதி நான் ஊருக்கு போயிட்டு ஃப்ரான்ஸுக்கு 2 நாள் கழிச்சு அதே கம்பெனி மேனேஜர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு வந்துட்டு இங்கிலாந்தில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பண்ண போகிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆக நான் அவர்கிட்ட சரிங்க அப்படின்னு அதே மாதிரி இங்கே அடுத்த 3 மாதத்துல இங்கிலாந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை சுற்றி எப்பயுமே வந்துட்டு குருமார்கள் நம்மளுக்கு மேலே இருக்கிற, இப்போ நம்ம ஒரு மாடு இருக்குது, ஒரு நாய் இருக்குது. இந்த நாய்க்கு மூஞ்சில் வந்துட்டு ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை ஏதோ பையோ மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு எடுக்கிறதுக்கு போராடும், அதுக்கு கஷ்டம். ஆனால் நம்மளை அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸி, அதை டக்குன்னு நீக்கி விட்டு போயிடலாம். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு இப்போ ஒரு 6 அறிவு இருக்குன்னா நம்மளுக்கு மேலே 7, 8, 9 இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்மளை பார்க்குறப்ப நம்ம வழிபட தெய்வமாக இருக்கட்டும் சரி, கடவுளாக இருக்கட்டும் சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப எளிமை. இந்த பிரச்சனை நம்ம சிக்கன் நினைக்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆனால் அவங்க வந்து டக்குனே வந்துட்டு அந்த பிரச்சனையை நீக்கி விட்டு போயிடுவாங்க. எப்போனா நம்ம வந்துட்டு உதவி கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். உதவி கேட்கறதுக்கு வந்து தப்பு இல்லை, அது நல்ல நோக்கமாக இருக்கிறது வரைக்கும். இப்போ வந்துட்டு இப்போ அம்மா வந்துட்டு நம்மளை கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து பேசிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு அது கேட்கணும். ஏன் கேட்கணும்னா அப்போ தான் அந்த செயலானது நடைபெறும். அந்த நோக்கம்ங்கிறது உயர்ந்தது. அப்போ அந்த செயலுங்கிறது வந்துட்டு நம்ம வாய்ப்புலேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கேட்கலாம் தைரியமாக. அப்போ உண்மையிலேயே அதுக்கான உதவி வந்து சேரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சேரணும். ஸோ அதுக்காக நான் சொல்ல வந்தது வந்து அதுக்கு நம்ம வந்து வேண்டிக்கிட்டு இருங்க அப்படின்னு நான் சொல்லலை. உணருங்க, உங்களுக்கு எது வந்து தீர்க்கமாக வந்துட்டு உண்மை அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்துட்டு ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன், இது எனக்கு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்தே தீருது. அதே மாதிரி இப்போ நான் இங்கிலாந்துக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தியானத்தில் நிறையா என்னை மட்டும் டெல்லிக்கு உடனே போயிடுவேன். ஒரு 3 மணி நேரம் ஆனாலும் தெரியாது, ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தான் தெரியும். நைட்டு சில பேருக்குல ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும். எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஒரு அனுபவம் வந்துச்சு. நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கேன், காரில் இருந்து அந்த கியர் பாக்ஸு கலண்டு வந்தது மாதிரி. அன்றைக்கி தான் வந்து நான் 2வது நாள் கார் ஓட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நாள் கார் வாங்கியிருக்கேன், 2வது நாள் நான் கார் ஓட்ட போகிறேன். எடுத்து என்னன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் வந்து கால் பண்ணி சொன்னாங்க, கொஞ்சம் காரில் போகிறப்ப பார்த்து பத்திரமா இருக்கு, ஏன்னா கொஞ்சம் போலீஸ் கிட்ட எல்லாம் தப்பாக பேசுகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஆனாலும் வந்துட்டு கடைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ஏற்பட்டுச்சு. சரின்ட்டு பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் தானே போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன், நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கிங் பண்ணுறேன். கரெக்டாக அந்த கியர் பாக்ஸில் இருக்கிற அந்த லிவர் கையோட கலண்டு வருது. அது எப்படி கனவுல வந்துட்டு ஏதோ கார் பிரச்சனைனா பஞ்சர் ஆகிருக்கலாம், இல்லை வேற என்னமா இருக்கலாம். அது எப்படி கனவுல நம்ம பார்த்து அதே காட்சி நடக்குது. அப்போ நம்ம உணர்வு நிலை வந்துட்டு அந்த ஆன்ம நிலையில் இருக்க எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம்ங்கிறது எல்லாம் இல்லாமல் எல்லாமே அதே நிலையில் இருக்குது. எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு எது சரியோ அதுபடி நம்ம வாழ்க்கையை வந்துட்டு அது எடுத்து போய்கிட்டே இருக்கு. அண்ட் இந்த மாதிரிலாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஓகே, எனக்கு இப்போ இங்கிலாந்து போயிட்டு லிவர்பூல் போயிட்டு எனக்கு தெரிஞ்சது நான் கேட்டது மாதிரியே வந்துட்டு இயற்கை எனக்கு நடத்தி கொடுத்துச்சு. அங்கே போயிட்டு எனக்கு சேர்ந்த அந்த நண்பர்கள்லாம் வந்துட்டு இந்த தாவர வாழ்வியலில் இருக்கிறவங்க, வீகன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஏகப்பட்ட நண்பர்கள் கிடைச்சாங்க. அது மூலமாக வந்துட்டு ஒரு 100-150 பேர்கிட்ட ஒரு அமைப்பு மாதிரிலாம் பண்ணி நாங்கள் நிறையா இது பண்ணிக்கிட்டு இருந்தோம், விழிப்புணர்வு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அது பத்தலை. கொஞ்சம் லண்டன் போனால் லண்டன்
பகுதி பக்கத்தில் போனால் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் வந்துட்டு நம்ம மாஸ்டர் பண்ண மாதிரி டாக்டர் ஜிகே அவங்களெல்லாம் நான் மீட் பண்ண நேரம் அவங்ககிட்டயும் நல்ல வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. வாரம் அவங்க வீட்டுக்கும் போவேன். நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்னா எதுவும் நம்ம சாப்பிட்ற விஷயம் இல்லை, வாயில் ஆன்மீகம் மூலமாக எப்படி வந்துட்டு தீர்க்க முடியாத விஷயங்களை வந்து தீர்த்து கொள்வது. ஏன்னா நம்ம இங்கே பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னாலே எதுக்காக அப்படின்னா அடிபற்ற விஷயங்களை சீர்படுத்திக்கிறதுக்காக. இந்த உடலானது அழிஞ்சிரும், மனமானது அழிஞ்சிரும், அந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை. ஆனால் நம்ம முக்கால்வாசி நேரம் வந்துட்டு எதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த உடலை வளர்க்குறதுக்காகவும் மனசு சந்தோஷப்படுற விஷயங்களை டேஸ்ட் பண்ணுறது, பார்க்குறது, கேட்குறது, இதுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம எதில் வந்துட்டு கண்ணு மருந்துமா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மா அதுக்குன்ட்டு ஒரு இது இருக்கு. என்ன அது இப்போ குணங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த ஆன்மாவின் குணம். சில பேர் வந்துட்டு கொடுப்பான் சின்ன வயசுலேயே அவனுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சொல்லி தந்துருக்க மாட்டாங்க அம்மா அப்பா, அவனுக்கு இயற்கையிலே கொடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். ஆக இந்த மாதிரிலாம் ஏன் வருது அப்படின்னா பல்வேறு பிறவிகளின் அந்த தொடர்புனால தான் வந்துட்டு இதெல்லாம் வருது. இந்த காம குரோத லோக மோக மத மாச்சரிய அப்படின்வாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தவன்கிட்ட வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது கெட்ட விஷயங்கள். அதை வந்துட்டு செம்மைப்படுத்துறது தான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ். ஸோ முக்கால்வாசி நேரம் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் உண்மையிலேயே நம்ம ஆன்மா தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆன்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைங்களா. ஆக இதை வந்துட்டு நம்ம சரியாக பண்ணுறப்ப வாழ்வில் வந்து நம்மளுக்கு கிடைக்காதது தான் டக்குன்னு கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் லண்டனுக்கு போகணும், அங்கே போனேன்னா என்னுடைய வீகனிசம், அதாவது விலங்குகளை சித்திரவதைப்படுத்துகிற அந்த கருத்துக்களை வந்துட்டு நான் நிறையா பகிர முடியும். அதனால வந்துட்டு நான் அங்கே போகணும் அப்படிங்கிறது என்னோட முடிவு. இப்போ வந்துட்டு நான் டாக்டர் ஜிகேயை பார்க்குறேன். அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கேன். ஒன்று வந்துட்டு மாதத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதாவது மாதத்துக்கு மாதம் நம்மளுக்கு வந்து சேலரி சம்பளம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் 90 விழுக்காடு பார்த்துட்டிங்கன்னா மாதம் நம்மளுக்கு சேலரி தருவாங்க, சம்பளம் தருவாங்க. அதே மாதிரி மாதம் தான் சில தவணைகள்லாம் நம்ம கட்டுவோம். கார் லோனாக இருக்கட்டும், சரி வீட் லோனாக இருக்கட்டும், இதெல்லாம் மாதம் நம்மளுக்கு போகும். இந்த மாதிரி மாதத்தில் நடக்கிற விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா மாதத்துக்குன்னு ஒரு பிளான் பண்ணு. ஸோ உன்னோட வாழ்க்கை நோக்கம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு, லண்டனுக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அகிம்சையை வந்து பரப்பணும், தியானத்தை பரப்பணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு செயல்படுத்தினா தானே அதை வந்துட்டு இதாகும், அதுக்கான ஊதியம் கிடைக்கும். ஒரு கடைக்கு ஒரு கம்பெனிக்கு போனோம், வேலை கிடச்சிருச்சு, வேலை கிடைச்சிட்டதுக்காக எனக்கு சம்பளம் கிடைக்குமா? இல்லை. அங்கே போயிட்டு நான் வந்துட்டு ஏதோ ஒன்றுடைய வேலையை கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும். வேலையை செய்யலை அப்படின்னா ஒரு வேலை தூக்கிடுவோம். ஆக வாழ்க்கையை நோக்கம் புரிகிறது ரெண்டாவது, நான் யாரும் ஃபஸ்ட்டு அறிகிறது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வாழ்க்கையின் நோக்கம். அந்த ஆன்மாக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, அதை செயல்படுத்தணும். நோக்கத்தை இறந்ததுக்கப்புறம் செயல்படுத்தணும். செயல்படுத்துறது எப்படி? மாதத்துக்கு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையில் எழுதுங்க. எழுதாத வரைக்கும் அது செயலாகாது. ஆக அந்த அட்டையில் வந்துட்டு எப்படி எழுத சொல்கிறாருன்னா ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு இதுக்கு சோல் பிளானிங், மந்த்லி சோல் பிளானிங் அப்படின்ட்டு. மந்த்லி சோல் பிளானிங் ஒன்று, அது எப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரெண்டாவது வந்துட்டு உயர்ந்த நோக்கம். அந்த நோக்கமானது இப்போ உனக்கு ஒரு வேலை கிடைக்குது, வேலை இல்லை இப்போ எனக்கு வந்துட்டு லிவர்பூலில் வேலை இருக்குது, லண்டனுக்கு வேலை கேட்கணும். அப்போ அங்கே வந்துட்டு உன்னுடைய தேவையை உருவாக்கு. உனக்கு எப்படி லண்டனுக்கு போகணும்னு ஒரு தேவை இருக்கோ, லண்டனுக்குன்னு உன்னுடைய தேவை அங்கே இருக்கு, அதை நீ இப்பயே உருவாக்க ஆரம்பிச்சிரு. ரெண்டாவது. மூணாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் திரும்பி வருது. நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வந்துட்டு பிற உயிர்கள் வந்துட்டு நம்மளாலேயும் அவங்க எதனாலையும் துன்பத்துக்கு ஆளாகக்கூடாது. அதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வாங்குகிற வேலையினால ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுவும் தப்பு தானே. ஆக இந்த 3 பாயிண்ட் தான். மந்த்லி பிளானிங், செகண்ட் வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு தேவையை கிரியேட் பண்ணுறோம், மூணாவது வந்துட்டு தீதும் மற்றும் பிறர் தருவாங்க. நம்மளுக்கு வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி இது வேணும் அப்படின்னா இப்போ முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கணும். அதுக்கான ஒரு விஷயம் அங்கே இருந்து பண்ண முடியும் ஒரு நாள் அப்படின்னா, இப்போ லண்டனுக்கு போனால் ஒருத்தன் அவன்கிட்ட வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள்
வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அந்த வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒருத்தன் வந்துட்டு அந்த 50,000 ரூபா வச்சுட்டு ஒரு பிரமிட் நடத்துகிறவங்களுக்கு வந்துட்டு 20,000 ரூபா டொனேஷன், 10,000 ரூபா டொனேஷன் தரேன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தையும் வந்துட்டு அந்த 50,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டு அவனுக்காகவும் அவன் குடும்பத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ரெண்டுத்துல எது வந்துட்டு வெயிட் ஜாஸ்தி அப்படின்னா, எதுல வந்துட்டு நிறைய பேத்துக்கு போய் சேருதோ அதுதான் இயற்கை வந்துட்டு அதுக்கு கொடுக்கும். அப்போ நம்ம வச்சிருக்க அந்த நோக்கமானது ரொம்ப உயர்ந்தது இருக்கும். நம்ம வாங்க அதே பணத்துல எவ்வளோ எஃபிஷியண்டாக நம்மளால செயல்படுத்த முடியும். அது இந்த 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு நோக்கம், எனக்கு அங்கே போனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த நோக்கம் வந்துட்டு எனக்கு மட்டும் இருக்கிறதா இருக்கக்கூடாது, என் குடும்பத்துக்கு மட்டும் இருக்கிறதா இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒரு குடும்பம் தானே, அந்த ரூபத்தில் நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற உணர்ந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே நம்ம வந்துட்டு அதே மாதிரியே வந்துட்டு நம்ம செயல்பாடும் இருக்கும். மந்த்லி இவ்வளோ காசு வந்துருச்சுன்னா கொஞ்சம் வந்துட்டு இப்போ ஒரு ஜூம் கிளாஸ் இருக்குது, அந்த ஜூமுக்குன்ட்டு வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா மாதந்தோறும் அதுக்குன்னு ஒரு காசு செலுத்தணும். ஆனால் அந்த ஜூம் கிடச்சிருச்சு அப்படின்னா அது 10,000 பேர்த்த கூட போய் ரீச் ஆகும். ஆக இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஒரு ட்ரெஸ் எடுத்து தரலாம், அது ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க, அது ஒருத்தவனுக்கு அன்றைக்கி ஒரு இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஆனால் இப்போ அதே ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஜூம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 10,000 பேர்த்துக்கு ஞானங்கள் போய் சேரும். இப்போ இருக்கிற அமௌண்ட்டை வச்சு எவ்வளோ நல்லது சேருது. அதே மாதிரி இந்த சோல் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம், மந்த்லி சோல் பிளானிங். இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, டீச்சர், ஸ்டூடெண்ட் அண்ட் டூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இது. ஆசிரியர் ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா ஒரு ஆசிரியராக ஒரு நாள் இருக்க முடியும், ஒரு மாணவனாக இருக்க முடியும். ஆசிரியர்னா தெரிஞ்சதை சொல்கிறது, மாணவன்னா தெரியாத கற்றுக்கிறது, அப்புறம் செய்யக்கூடிய ஒருத்தவன். இந்த 3 தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அதை செய்யாமல் இருக்கணும். செய்யாமல் இருந்தால் அங்கே ஞானம் வளர்ச்சி எதுவும் இருக்காது. இந்த 3 வந்துட்டு பண்ணுறப்ப ஆன்ம வளர்ச்சி ஜாஸ்தி. ஆக இந்த 3 விஷயத்தை வந்து நம்ம கண்ணு கட்டுமா ஒரு மந்த்லி சோல் பிளானிங் 30 நாளில் நான் இந்த இதெல்லாம் செய்ய போகிறேன். காலையில் எழுந்தோடனே 5 to 6 நான் இந்த புத்தகம் ரீட் பண்ண போகிறேன், அப்போ நான் அதுவும் படிக்கிறேன். அப்புறம் 6 to 7 நான் இப்படி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் செயல்படுத்த போகிறேன், சமைக்க போகிறேன். சமைக்கிறதுல கூட ஜீவகாருண்யம் மாதிரி மற்ற உயிருக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு துன்பம் ஏற்படுத்தாத விஷயத்தை சமைச்சா அது செய்கிற விஷயத்துக்கு நல்லது. அதே மாதிரி 3வது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று அன்றாடம் நம்ம சொல்லி தந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு எனக்கு ஞானம் இருக்கிறதுனால அங்கே போய் இருந்ததுனால ஒரு 6-7 வருஷத்துக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிறதுனால நம்மளுக்குன்ட்டு ஒரு பொறுப்பு இருக்கும். இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தெரியும், அப்போ என்னால் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து மெடிடேஷன் வகுப்பு எடுக்க முடியும். இப்போ பிரவீன் மாஸ்டருங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதில் வந்துட்டு கையில் எண்ணிடலாம். ஒரு 4-5 பேர் தான் பிரவீன் மாஸ்டருங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்குன்ட்டு அது கடமை. ஒரு 1000 பேர் வந்து தமிழ் இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு தமிழ் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், அதுக்காக நான் போய் நான் தமிழ்லேயே நான் எப்பயுமே வகுப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்குன்ட்டு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உண்மையிலேயே எது ஜாஸ்தி பொறுப்பு இருக்குது, எங்கே வந்துட்டு எது இருக்கலே கஷ்டம், அதில் கவனத்தை அதிகமாக செலுத்து அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு மாதத்தில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, வேலை செய் அப்படின்னு தான் சொல்லுது இந்த பிரபஞ்சம். இந்த வேலை செஞ்சால் காசு கிடைக்கும், அந்த வேலை செஞ்சால் காசு கிடைக்கும் இல்லை, உனக்கு பிடிச்ச வேலையை செய். எனக்கு பிடிச்சது ஆன்மீக கருத்துக்களை பற்றி பேசுகிறதும் விழிப்புணர்வு கொண்டு வர்றதும் தாவர சார் வாழ்க்கை. அப்போ நீ அதை செஞ்சாலும் உனக்கு மாதத்துக்கு தேவையான காசு அதுவாக வந்துடுது. இப்போ நான் இது பண்ணுறேன், ஒரு 20 நாளில் நான் கேட்ட மாதிரி எனக்கு லண்டன் பக்கத்தில் கேம்பிரிட்ஜில் அதே கம்பெனி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கம்பெனிக்கு தான் லெட்டர் எழுதி அனுப்பினேன். அதே கம்பெனி எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க, அங்கேயே எனக்கு வந்துட்டு வேலை கிடைச்சிச்சு எதிர்பார்த்த சம்பளத்துலேயே. ஸோ வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிமை. எப்போ அப்படின்னா நம்ம தியானத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, தியானத்தின் மூலம் நம்ம அடைகிறது எண்ணற்ற நன்மைகள். ஃபஸ்ட்டு நோயற்ற வாழ்வு வளர்க்க முடியும், அப்புறம் நாம் யார் என்பதனை தீர்க்கமாக தெரிந்து கொள்ள முடியும், நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் நம்மளுக்கு புரியுது, அந்த வாழ்க்கையின் நோக்கம் நம்ம பயணிக்கிறதுனாலே நம்மளுக்கு செல்வமாக இருக்கட்டும், வளமாக இருக்கட்டும்,
அன்பாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்துட்டு இயற்கையிலே வந்து சேருது. அதனால வந்துட்டு என்னுடைய தலைப்பு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆன்மீகத்தின் மூலம் வேலை கிடைப்பது என்பதை வந்துட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்துட்டு இன்னும் எக்கச்சக்கது நம்ம ஆட் பண்ணலாம். சில பேருக்கு என்ன சொல்லுவான், நான் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்வான். அமெரிக்காவுக்கு போகணும், ஆனால் வந்துட்டு அவன் செயல்பாடெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா இந்தியாவிலே இருக்கும். ஆனால் அவனும் போகலாம் அமெரிக்காவில். எப்போனா அவனுக்குரிய தேவை அங்கே அவன் கிரியேட் பண்ணலாம். அப்போ இப்போலேருந்தே அவன் ஜூம் கிளாஸு, மீட்டிங், மெடிடேஷன்லாம் அங்கே எடுக்க ஆரம்பிச்சானா அங்கே போகலாம். அதே மாதிரி அங்கே அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கான்னா அவனை மாதிரி நம்ம வந்து டியூன் பண்ணணும். நம்மளை எப்படி இங்கே உட்காந்து தமிழ் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் ஆகாது. அமெரிக்காவில் பண்ணவே இங்கிலீஷ் பேசலாம். இப்போ இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண அவருக்கு போகலாம். அந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துட்டு கைடன்ஸ் தரலாம். ஸோ உங்களுடைய பிள்ளைகள் யாராவது இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களுக்குலாம் வேலை வந்துட்டு இல்லை அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லலாம். சரஸ்வதி அம்மா, சித்ராதேவி அம்மா, என்கிட்ட வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பேசலாம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் நான் லெவல் 1 முடிச்சிருக்கிறேன். நான் அதனால வந்துட்டு அவங்கக்கிட்ட யார்கிட்ட வந்துட்டு கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட லிங்க் பண்ணி இது எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காசின் நோக்கம் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பகிர்ற ஒரே நோக்கத்தினால நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி சொல்லிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சரஸ்வதி அம்மாவுக்கும் சித்ராதேவி அம்மா உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. அப்படி சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். எனக்கு ஒரு கேள்வி, நான் அப்படி சொல்லி தான் பசங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். சரி, ஒரு மாதம் வர்றாரா, இந்த மாதிரி படிச்சுட்டு எப்படி படிக்கலாம், என்ன செய்யலாம், டீச்சர் கூட தான் சொன்னேன். பாப்பா இருந்தாலும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ படித்து ஓரளவு இந்த காலேஜ் முடிச்சுட்டான், இந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடு இருக்குது. அவங்க அந்த பெரும்படி இந்த உத்தியோகம் விரும்புகிறாங்களா, அரசு உத்தியோகத்துக்கு தான் பெரிய படிப்புங்கிற மாதிரி நம்ம எண்ணம். அந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கெல்லாம் என்ன செய்யணும்? அவங்க தியானம் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கான்செப்டை வச்சு தியானம் பண்ணாங்கன்னா அதில் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது? கண்டிப்பாக என்னதான் செய்யலாம்னு சொல்கிறோம். திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, எல்லாத்துக்கும் நம்ம திருக்குறளையே படுத்திடலாம். எண்ணிய எண்ணியாங்க எய்து எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் அப்படின்னு. நம்மளுடைய எண்ணமானது வலிமை ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப அது கண்டிப்பாக செயலாகும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ நான் இன்னைக்கு காலையில் நான் ஒரு பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி செய்யணும்னு ஆசை அப்படின்னா அது உண்மையிலே தீர்க்கமான ஒரு எண்ணமாக இருந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் அது வடிவமாகுது. ஆனால் இன்னைக்கு நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி நம்மகிட்ட சாப்பாடும் சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா, இல்லை புளி சோறு சாப்பிடலாம் இருக்குமே, இப்படி வந்துட்டு எண்ணங்கள் சிதறி இருக்கு அப்படின்னா கடைசியாக சேமியா செஞ்சிடும். ஆக இந்த எண்ணம் அப்படிங்கிறது எப்போ வந்து வலிமை ஆகுது அப்படின்னா ஒரு நிமிஷத்துல வந்துட்டு 100-200 எண்ணம் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு எண்ணத்திலேயே நம்ம வந்துட்டு உறுதியோடு நிற்கிறோம் அப்படின்னா அதுதான் வலிமை. அதுக்கு தான் இந்த தியானம்ங்கிறது. இப்போ தியானம் பண்ண ஒரு 100 எண்ணம் ஒரு நிமிஷத்தில் வருது அப்படின்னா பண்ண வந்துட்டு 100 எண்ணம் ஆனது 50, 20, 10, 1. இப்போ ஒன்று மட்டும் நிலையிலேருந்து ஒரு எண்ணத்தை வந்துட்டு நினைச்ச மாற்றத்தில் அது நடந்தே தீரும். வேண்டியாங்க இதனால் செய்தவன் மீண்டும் முயலப்படும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். நினைத்தபடியே வந்துட்டு அடைய முடியும் அப்படிங்கிறார். அதனால இதுக்கு மேலே என்ன வேணும்? திருவள்ளுவர் வந்துட்டு அவர் சொல்லிட்டு போனது இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு உண்மை அப்படிங்கிறத நிலைக்க முடியும். பொய்யானது மறைச்சிடும். புத்தர் இன்னும் இருக்காரு, சாக்ரட்டிஸ் இன்னும் இருக்காரு, ஏசுநாதர் இன்னும் இருக்காரு. ஆக நம்ம வந்துட்டு வாழ்வில் வந்துட்டு நம்ம நடக்கிறது பண்ணுறது இதெல்லாம் நம்ம ஆன்மபூர்வமாக நம்ம எது சரி அப்படின்னு நம்மளுக்கு தோணுதோ அதை பண்ணணும். அவர் சொல்லிட்டாரு அதனால சரின்னு கூட பண்ண தேவையில்லை. அவர் பெரிய மகான், அவர் சொன்னது சரியாக தான் இருக்கும் அப்படி கூட தேவையில்லை. உனக்கு செயல்படுதா செய். நன்றி. எண்ணம் போட்டு தியானம் பண்ணால் தான் அது வலிமை அடையும். பிரமிடுக்கு வாங்க, சரஸ்வதி அம்மா, சித்ராதேவி அம்மா பிரமிடுக்கு வாங்க. என்னன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நேரம் இருக்காது. நான் நினைச்சது நடக்கணும். அது எப்படி நடக்குது? அடுத்த ஜென்மத்தில் தான். உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவங்கள் பகிரணும் அப்படின்னா பகிர்ந்துட்டீங்க. இப்போ எப்படி இருந்துச்சு?
கேளுங்க, எது சந்தேகம்னா கேளுங்க. கேளுங்க. ஒரே இது வந்து தியானம் தான். ரம்மியில பக்கத்துல இருந்துச்சு. சாந்தன் ஸ்ரீதா ரொம்ப அழகா சொன்னாங்க பார்த்தீங்களா தியானத்தை பத்தி. எல்லாருமே இந்த எண்ணங்களை சரியா வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம இப்ப வந்து சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான எண்ணங்கள் இருக்கும். கண்ணை மூடணும்னா வெளியில தான் சுத்தம் நம்ம எண்ணங்கள். ஆனா அதை ஒருநிலைப்படுத்தணும்னா தியானம் ஒன்று தான் அது தீர்வு. அந்த தியானத்தை நம்ம வந்து இந்த பிரமிடில் இருந்து பண்ணும்போது ரொம்ப வந்து அந்த காம்னஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கும். அந்த தாட்சி குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வெளியில இருந்து பண்ணுறதுக்கும் இங்க இருந்து பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம். என்னன்னா பிரமிடில் வந்து 3 மடங்கு சக்தி அதிகமாக கிடைக்கும். வீட்டில் இருந்து பண்ணும்போது கொஞ்சம் தாட்ஸ் வரதான் செய்யும். இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்தால் கூட போதும். எல்லாருமே நம்ம எண்ணங்களை சரியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம தான் காரணம். நம்ம வந்து கீழே இருக்கிறதுக்கும் காரணம் நம்ம தான். எல்லாமே நம்ம எண்ணத்தை பொறுத்தது தான். எண்ணம் போல் வாழணும்னு அதுதான் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருமே தயவுசெய்து தியானத்தை வந்து வீட்டில் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போது இங்கே வாங்க, வந்து இந்த பிரமிட் எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து அம்மாலாம் வந்து 3:30 மணிக்கு அம்மா தான் எங்களை எழுப்பி விட்றாங்கன்னே சொல்லலாம். நாங்கள் 3:30 மணிக்கு அம்மா வராட்டி நாங்களும் எழுந்திருக்க மாட்டோம். லேட்டாக தான் எழுந்திரிச்சாலும் எழுந்திருப்போம். அம்மா வந்து 3:30க்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு செஷனுக்கு வருவோம். ஆமாம், ஒரு எல்லாருமே 1 ஹவர் முன்னாடி. சூப்பர் சூப்பர். 3:30 மணிக்கு உட்காருவோம். அம்மா கிட்ட சாவி இருக்கு. திறக்கணும்ல. நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு தியானம் தான். பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், மற்ற எதுவே இருந்தாலும் மனம் வந்து செம்மையானால் மந்திரம் செலுத்தி தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி தியானம் ஒன்று எல்லாருமே செய்யுங்க. அன்போடு கேட்டுக்கிறேன். இது வந்து இந்த பிரமிட் உங்களோட நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பிரமிடை இது இங்கே இருக்கு அப்படின்னா நம்மளால ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோன்னு தான் நினச்சிக்கணும். அம்மா செஞ்ச அம்மா விடாமுயற்சியா மழையா இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வேர்த்து போட்டுனாலும் சரி அவங்க அந்த தியானத்துக்கு வர்றதை பார்த்தா நாங்கள் கூட வேலை கட்டி ஒரு நேரத்தில் வரமாட்டோம். பிரமிடுக்கு என்னமோ தூரத்தில் இருக்க மாதிரி. ஆனால் அம்மாவை பார்த்து நம்மள அம்மா மாதிரி பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நேரம் கிடைக்காது. அவள் ஒரு நேரம் வருவோம், காலையில் எழுந்திரிச்சிருவோம். அது மாதிரி சாயந்தரம் அங்கே வாய்ப்பு இருந்தால் வருவோம். அப்படி தான் எங்களால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் பண்ண முடியல. இப்போதைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் பண்ண முடியுது. அது மாதிரி எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச இங்கே வந்து தெரிஞ்சிருக்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லுங்க. எல்லாரும் கை கொடுங்க. எங்களுக்கு கைகள் பத்தலை, நிஜமாவே நிஜமாவே கைகள் பத்தலை. நாங்கள் 2 பேர் அவங்க ஸ்கூல் போயிருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவங்க வந்து டூர் போயிட்டாங்க. புதுக்கோட்டை டூர் போயிட்டு நைட் 9 மணிக்கு தான் வந்தாங்க. நான் ஒரு ஆள் தான் இங்கே பார்க்கணும். நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். வரவங்கள பார்க்கணும். வெளியில் நம்ம அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும், நேரில் போய் சொல்லணும். எல்லாம் இந்த அம்மா தான் இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன். நேற்றெல்லாம் அம்மா தான் நான் வெளியில் கூட்டிகிட்டு போனேன். அது மாதிரி எல்லாரும் கைகள் கொடுங்க. 4 பேர் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணோன்னா இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். இது உங்கள் ஆன்மாவை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் இதை சர்வீஸ் தான் பண்ணி ஆகணும். பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்துக்காக வேலை பார்த்தோம்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு நல்லபடியாக இந்த ஆன்மா வந்து மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம இந்த உடலுக்காகவும் மனசுக்காகவும் தான் ஓடுறோம். இந்த உடலை வளர்க்கணும், நல்லா நன்மை சாப்பிட்றோம். அது வந்து இந்த மனசு வந்து நினச்ச இடத்துக்கு நம்ம சினிமா போகணுமா, ஊருக்கு போகணுமா, எங்கே போகணுமா, அந்த மனசு போன போக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஆன்மாவுக்கு என்ன கொடுக்குறோம் நம்ம? அதுக்கு தான் உட்காந்து தியானம் பண்ணணும். இந்த ஆன்மா ஒருநிலைப்பட்டு அந்த விழிப்பு நிலைக்கு வரும்போது தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ இந்த தாட்ஸ் இல்லாத நிலைக்கு போகும்போது நம்ம உள்ள நினைக்கிறது மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த கிளியரிங் கையோட வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி அந்த ஒருநிலைப்படும்போது நம்ம உள்ள என்ன நினைக்கிறோமோ அது வெளியில் நடக்கும். அதுக்கு தியானம் மட்டுமே தீர்வு.